ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா? என்ன யோசனை? வாழ்க்கையை நினைத்து அதிகமான யோசனையா? எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு நேரமும் உனக்கு யாரும் துணை இல்லை என்று பயமும் வேண்டாம். துணையானது எப்பொழுதுமே இருக்கும். எல்லா நாளுமே தெய்வ துணையானது உன்னோடு தான் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது. நீயாகத்தான் ஏதோ ஒன்று நினைத்து கவலைப்படுகிறாய். நான் உன்னிடம் மட்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன். யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம். உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபருக்குத்தான் இந்த ஒரு விஷயங்கள் ஆனது நடக்கப் போகிறது. தவறான விஷயங்கள் எல்லாம் அல்ல. அவர் சுதாரிப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று அதிக திட்டம் போடுகிறார். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே அவருக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு முறை காட்டலாம் என்று முடிவெடுத்துவிட்டேன். அதாவது உன்னுடைய தெருவில் இருப்பவன் ஒருவன் நீ வெளியில் குடும்பத்தோடு போகும் பொழுது உனக்கு இப்படி ஆகிவிட வேண்டும், உனக்கு அப்படி ஆகிவிட வேண்டும். குடும்பத்தோடு போகிறாள் பார், எப்படியெல்லாம் வாழ்கிறாள் பார். இப்படி தேவையே இல்லாமல் அடுத்தவருடைய குடும்பத்தை பார்த்து கண் வைப்பதும், தேவையே இல்லாமல் பொறாமைப்படுவதும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை கொடுக்கும் என்பது இன்னும் அவர்கள் யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களானது நடந்தால் மட்டும்தான் வலியும் வேதனையுமே புரியும். அதனால்தான் நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருந்தால் எதுவுமே அடுத்தவர்களுக்கு தெரிய போவது கிடையாது. நீ வெளியில் போகும் பொழுதும் சரி, எப்பொழுதுமே ஏதாவது உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் சரி, எப்படி இருக்கிறாள் பார், இவள் எப்படி குடும்பத்தோடு வெளியில் போகிறாள் பார் என்றே சொல்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதை நினைத்தும் பயப்படாதே. அதாவது உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்கிறேன். உன்னை பார்த்து எப்பொழுதுமே வயிறெறிந்தவர்கள், எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்துவது போல பார்த்தவர்கள், கண் திருஷ்டியை அதிகமாகவே உனக்கு கொடுத்தவர்கள் கண்டிப்பாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக அதை அனுபவிப்பார்கள். முக்கியமாக உன்னுடைய தெருவில் இருக்கும் ஒரு நபர் நீ எப்பொழுது வெளியே போனாலும் இவர்களுக்கு இப்படி ஆகிவிட வேண்டும், வண்டியில் போகிறாங்க, இந்த மாதிரியான சந்தோஷமாக இருக்காங்க, என்ன மனவேதனையோடு நீ இருக்கிறாய் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நீ இங்கே போகிறாய் அங்கே போகிறாய் என்பதை மட்டுமே பேசுகிறார்கள். ஆனால் எத்தனை மனவேதனையோடு அந்த வாகனத்தில் பயணிக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரிவது கிடையாது. என்னுடைய அழகான தங்கமே, யார் வேண்டுமானாலும் பேசட்டும். அவரவர்கள் கண் வைப்பது எதற்காக? அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக வேண்டும் என்பதற்காக. அதுவே அவர்களுக்கு திரும்பினால் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான வழிகள் இருக்கும் என்பதை காட்ட வேண்டும். நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக நீ அதை மட்டும் தெரிந்து கொள். எத்தனையோ நாட்கள் அவர்களுக்கு வழிகளை கொடுத்தால் மட்டும்தான் எல்லாமே புரியும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய வீட்டிலும் உனக்கு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு தரப்போகிறேன். நீ பயப்படாதே. உன்னுடைய குடும்பம் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே எப்பொழுதும் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள். அடுத்தவன் கண் வைத்தால் என்ன, வேறு என்ன விஷயம் செய்தால் என்ன, தீய விஷயங்களை செய்தால் கூட கண்டிப்பாக யாராலும் உன்னுடைய குடும்பத்தை ஆசைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் மிக மிக பத்திரமாக கவசம் போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். துரோகிகளுக்கு இடமில்லை. கண் வைப்பவர்களுக்கு எப்பொழுதும் அது அவர்களுக்கு அப்படியே திரும்புமே தவிர உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதனால் வராது. எல்லா நிமிஷமும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படியான ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் செய்து வைத்துவிட்டேன். நீயாக போட்டு எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா நாளும் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயது, சந்தோஷமாக இருங்கள். எத்தனை காலங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்களே சொல்லுங்கள். காலம் முழுவதும் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்புகளோடு இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். நிச்சயமாகவே நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலேயும் இந்த சாய் உன் கண்முன் தோன்றுவேன். முக்கியமாக நீ பார்த்திருக்கிறாயா தங்கமே, எங்கேயாவது கவலையோடு நீ போவாய். கவலையோடு நீ போகும் பொழுது, நீ கவலையோடு ஒரு இடத்திற்கு போகும் பொழுது உன் கண்முன் உனக்கு முன்னாடி வந்து நான் நிற்பேன். ஏதோ ஒரு வாகனத்தில் என்னுடைய படமாகவோ, இல்லை ஏதோ ஒரு கோவிலோ, இல்லை ஒரு அழகாக என்னை தூக்கி கொண்டு யாரோ ஒருவரோ, எப்படியோ உன்னுடைய கண்ணுக்கு நான் தென்பட்டு விடுவேன். அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கிறேன். இதற்கு எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நினைத்து
கவலைப்படாதீர்கள். நாளுக்கு நாள் இன்பங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த இன்பத்தை தட்டிவிடாமல் பிடித்து கொள்ளுங்கள். ஊர் 1000 கண் வைக்கும், அந்த எந்த கண்ணையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வைக்க விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை பத்திரமாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கொடிகட்டி பருப்பாய். இப்பொழுது இருக்கும் விஷயங்களை கண்டெல்லாம் இப்படிதான் இருக்குமோ, அடுத்தவர்கள் சிரிப்பது போலத்தான் நம் வாழ்க்கை இருக்குமோ என்று நினைக்காதீர்கள். அடித்தவர்களை சிரிக்க வைத்துவிட்டு அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பேனா? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அம்மா. அவ்வளவு பெரிய கோரமானவன் நான் அல்ல. உன்னை அள விட்டு அதை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கும் ஆள் நான் அல்ல. உன்னை சிரிக்க வைத்து அதை பார்த்து ரசிப்பவன் தான் நான். உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை தண்டிக்கப் போகிறேன். இது மட்டும்தான். மற்றவர்களுக்குத்தான் இதனால் ஆபத்தை தவிர உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இதனால் ஒரு ஆபத்தும் அல்ல. நீ சிரித்து கொண்டே இரு. அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தால் உனக்கென்ன? முதலில் அதை சொல். உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவன் தண்டனையை அனுபவிக்கப் போகிறான். இதுவே நீ கெட்ட விஷயங்கள் நினைத்திருந்தாலும் உனக்கு தண்டனை உண்டு. ஆனால் நீ அப்படி நினைக்கும் ஆள் கிடையாது. சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தூய்மையான அழகான ஒரு பிள்ளைதான். சரியா? அதனால் உனக்கு எந்த ஒரு சிறிய ஆபத்தும் இனி வரும் காலம் வராது. ஆனால் உனக்கு யாராவது ஒருவர் தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்தால் மட்டுமே போதும். அவரவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கலாமோ அந்த அனைத்து தண்டனைகளையும் கட்டாயமாக இந்த சாய் வழங்குவேன் என்பது மாற்றமே கிடையாது. கட்டாயமாக அவர்கள் உனக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நினைத்தார்களோ அதைவிட பயங்கரமான விஷயத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் காமிப்பேன். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நான் ஒருவனுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை நினைத்தால் அது உடனே அவனுக்கு நடந்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு திரும்ப எத்தனை நாள் ஆகும்? சிலர் வாழ்வதை பிடிக்காமல் தவறான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு திரும்ப எத்தனை நாள் ஆகும்? எத்தனை வருஷங்கள் ஆகும்? ஏன் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தவறு யாருக்கும் யோசிக்காதீர்கள். தவறு செய்ய வேண்டும் நினைத்தாலே அது தவறு, அதுவும் பாவம்தான். தவறு எப்பொழுதும் யாருக்கும் செய்யவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அவரவர்கள் இந்த பூமியில் படைத்திருக்கும் தெய்வத்திற்கு பயந்து படைத்திருக்கும் தெய்வத்தை நினைத்து வாழுங்கள். எல்லாமே உங்களுக்கு அமோகமாகவும் அற்புதமாகவும் நடத்தி தீர்வேன் இந்த சாய். உங்களுடைய அனைத்து கர்ம வினையும் முடிந்தது. இதற்கு மேல் நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் துவங்க போகிறது. எதிர்பார்த்த தருணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் காலமோ கைகூடி விட்டது. துரோகங்களுக்கோ துரோகிகளுக்கோ இனி இடம் கிடையாது. எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயங்களுக்கு மட்டுமே தான் இனிமே இடமானது. என்னுடைய பிள்ளைகள் நீண்ட ஆயுளுடனும் சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையுடனும் வாழ்வார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ உனக்கு வேண்டாம். நிம்மதி மட்டுமே இருக்கட்டும். எதிர்பார்த்த தருணங்கள் உனக்கு அமையட்டும். துரோகத்திற்கு இடமில்லை, சந்தோஷத்திற்கு மட்டுமே இடம். உன்னை நினைக்கும் பொழுது நீயே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவு நிறைய நல்ல விஷயங்களை நீ செய்வாய். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.